மனிதனுக்குள் அழிக்கப்படுகிறதோ அன்றைக்கே அந்த மனிதனுடைய வாழ்க்கை தாறுமாறாக சென்றுவிடும். ஆதலால் நம்முடைய வாழ்க்கையிலே மனசாட்சியிலே நமக்கு நல்ல உணர்வுகளோடு கூட நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. ஒரு நல்ல உணர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இயேசு நமக்கு ஒரு நல்ல அடையாளமாக என்ன செய்யறாங்க இருக்கிறார். இயேசுவோட உணர்வுகளை நாம் என்ன செஞ்சுட்டு வரோம், பார்த்து கொண்டு நாம் வருகிறோம். இதுல நான் பார்த்தது இயேசுவோட நல்ல உணர்வு என்னன்னா, தொட்டு அவர்களை ஆறுதல் படுத்திய உணர்வு. ஆமென். அதை நம்ம போன வாரம் என்ன செய்தோம் பார்ப்போம். தொட்டு ஆறுதல் படுத்தினார். எந்த ஒரு ஜனத்தையுமே தொடுதல் நல்ல ஒரு உணர்வை என்ன செய்யும், கொண்டு வரும். சரிங்களா? ஆண்டவருக்கு மகிமை. எந்த துக்க வீட்டுக்கு போனாலும் நீங்க தூரமா இருந்து ஒரு ஆறுதல் சொல்றதை விட கொஞ்சம் சகோதரர்களை தொட்டு ஆறுதல் படுத்துங்க. சகோதரிகளை தொட்டு நீங்க ஆறுதல் படுத்துங்க. குடும்பமானாலும் சரி, அந்த மனக்காயங்கள் வேதனைகள் இருந்தா கூட தொட்டு ஆறுதல் படுத்துங்க. யாரா இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லது. அல்லேலூயா. அதே போல பிள்ளைகள் எல்லாம் நல்லா தொட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு நல்ல உணர்வை என்ன செய்து கொண்டு வருகிறதை நாம என்ன செய்தோம் பார்த்தோம். இரண்டாவது, இயேசுவினுடைய நல்ல உணர்வு என்னன்னா, அவர் அழுதார் அப்படின்னு நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். எதுக்கு அழுதாரு? சமாதானம் இல்லாம சமாதானத்தின் வழி என்ன செய்யல இந்த ஜனங்க புரிந்து கொள்ளவே மாட்டாங்களே. சமாதானத்தின் வழி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே, அதை நம்ம சொல்லி கூட கொடுக்கிறோம். ஆனா இந்த சமாதானத்துக்கான வழியை இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தெரிஞ்சுக்க மாட்டாங்களே. அவங்க மனம் போல வாழ்றாங்களே. அதனால இவங்களுடைய எதிர்காலத்தினுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமால போயிடும், பரிதாபமா போவோமே, பிசாசு இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொள்ளுமே அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்தாரு, அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, கண்ணீர் விட்டு அந்த நகரத்தை பார்த்து அழுதார். போன வாரம் பார்த்தோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க, நிறைய பேர் சமாதானத்தின் வழியவே தெரிஞ்சு கொள்ள, சமாதானத்தின் வழி அப்படின்னு தெரிஞ்சா கூட அதை என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அதை கடைபிடிக்க மாட்டாங்க. கண்டிப்பா அப்படிப்பட்டவர்களை நம்ம பார்த்து என்ன செய்யணும், கண்ணீர் விட்டு கதறிதான் அழணும். வேற வழியே கிடையாது. அழணும். அழுது ஆண்டுகிட்ட எப்படியாச்சும் இவங்க சமாதானத்தின் வழியை கண்டுபிடிக்கணும். எத்தனையோ குடும்பத்தை நீங்க பாருங்களேன், மனைவிமார்கள் வீட்டுக்காரர் குடிக்கக்கூடாது கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஆனா அந்த சமாதானத்தின் வழியை அவங்க தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. குடிச்சா நமக்கு தானே கேன்சர் வரும், குடிச்சா நமக்கு தானே பெரிய பிரச்சனைகள் உருவாகும், ஃபேமிலி ரெண்டா உடையும், மனஸ்தாபங்கள் ஏற்படும், பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்கப்படும், பிள்ளைங்களுடைய பேரு கெட்டு போகும், குடும்பத்தோட பேரு கெட்டு போகும். அந்த எதிர்காலம் அந்த பசங்களும் அந்த பழக்கத்தை கற்றுக்கொள்ளும். சரியா? இப்படியெல்லாம் எவ்வளவுதான் அந்த மனைவி சொன்னாலும் அந்த சமாதானத்தின் வார்த்தையை என்ன செய்ய மாட்டாங்க, ஜனங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்போ என்னதான் பண்ணி ஆகணும், கண்ணீர் விட்டு அழுதுதான், வேற வழியே கிடையாது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் பிள்ளைகளே, உனக்கு சமாதானத்தின் வழியை யாராச்சும் கத்து கொடுத்தாங்கன்னா அவங்க காலில் கூட விழுந்து, அது கட்டின மனைவியா கூட இருக்கட்டும், சமாதானத்தின் வழியை மனைவி கத்து கொடுக்கறானா, அப்பா இதை செய்யப்பா, இந்த வழியில நீங்க போங்கப்பா, நல்லது இல்லப்பா, இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா காலில் கூட விழுந்துருக்கு, தப்பே கிடையாது. ஏன்னா சமாதானத்தின் வழி என்னது, கத்து கொடுக்கிற வழி. ஆமென். புரியுதுங்களா? போராட்டம், பிரச்சனை, கலக்கம், இதெல்லாம் பிசாசு கத்து கொடுக்கிற வழி. அதை செய்யறதுக்கு போனோம்னா நம்ம வாழ்க்கை ஒரு வழி ஆயிடும். அதனால சமாதானத்தின் வழியை யாரு கத்து கொடுத்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வருகிறதான ஆலோசனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. வாலிப பிள்ளை கூட சரி, அப்பா அம்மாங்கெல்லாம் நல்லா வாழ்ந்து ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க. கவனிங்க, யாரும் பேசக்கூடாதுமா, வாழ்ந்து வந்துட்டாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். எந்தெந்த ரூட்லாம் எப்படி வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அனுபவம் தெரியும். சரியா? சில விட தடுமாறி சில காரியங்கள் செய்யக்கூடாது, அதை செஞ்சு அப்படிலாம் வந்திருப்பாங்க. அப்போ அந்த அப்பா அம்மாங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு சில காரியங்களை சொல்லி கொடுப்பாங்கப்பா, இந்த மாதிரிலாம் இருக்காதப்பா, இப்படிலாம் இருக்காதப்பா, பின்னாடி ரொம்ப கஷ்டப்பா, சமாதானத்தின் வழி. இதை கத்து கொடுக்கும் போது இவங்க எப்ப பாரு இப்படிதான் சொன்னா அப்படியே என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தட்டல் பண்ணிடாதீங்க. சரியா? அதை கவனிங்க, தயவு செய்து கொஞ்சம் கவனிச்சு அந்த சமாதானத்தின் வழியில நம்ம நடப்போம் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க எதிர்கால வாழ்க்கை ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும்.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ சமாதானத்தின் வழியை சபை புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொண்டு அந்த வழியில நடக்க வாங்க. நடக்க வந்தீங்கன்னா கட்டாயமாக உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமா நிம்மதி அடையலாம். ஆமென். நிம்மதியா நீங்க வாழலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் அதே இயேசுவின் உணர்வை தான் நாம பார்க்க போகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பார்க்க போகிறது முக்கியமான விஷயம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 34, 35, 36 வசனங்களை நம்ம படிக்க கேட்போம். Matthew chapter 25, 34 to 36 verses படிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமாய் இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். இதெல்லாம் சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் அழகா சொல்றாரு. அவர் சொல்லும் போது நல்லா கவனிங்களேன். அவருடைய உணர்வு ஃபீலிங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல அவருக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணு இருக்குதா? இயேசு பசியா இருந்தது எத்தனை பேர் பாத்தீங்க? இயேசு எத்தனை பேர் பசியா இருந்தாரு, சாப்பாடு கொடுத்தாங்க. வியாதியா இருந்தாரு, போய் பார்க்க போனாங்க. இந்த பூமியில இப்போ கிறிஸ்தவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்தா அந்த கேள்விதான் கேட்கிறேன். நான் பசியா இருக்கிறேன், நான் வியாதியா இருக்கிறேன். அப்ப யாருக்கு இத சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஜனங்க கேட்கறாங்க, எப்ப இயேசுவே நீங்க பசியா இருந்தீங்க? எப்ப இயேசுவே நீங்க தாகமா இருந்தீங்க? எப்ப இயேசுவே நீங்க வியாதியா இருந்தீங்க? எப்ப நீங்க காவல்ல இருந்தீங்க? எப்போ? அப்போ சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீங்களோ அது எனக்கே நீங்க செஞ்சீங்கப்பா. இல்ல, எனக்கே நீங்க செய்த உணர்வு பாத்தீங்களா? அப்படின்னு என்னன்னா, இயேசுவோட உணர்வு நல்ல கவனிங்க. ஃபுல்லா எதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை புரிந்து அறிந்து அந்த கஷ்டங்களுக்கு நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவின் உணர்வு. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், இதுல பாத்தீங்கன்னா அவரு என்ன சொல்றாரு? இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே என்ன பண்ணீங்க செய்தீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுற நேரத்துல, அடுத்தவங்க பசியா இருக்கும் போது, அடுத்தவங்க தாகமா இருக்கும் போது, அடுத்தவங்க சிறையில் இருக்கும் போது, அடுத்தவங்க வியாதியில இருக்கும் போது, அடுத்தவங்க வஸ்திரம் இல்லாம இருக்கும் போது, அப்ப இவருடைய மைண்ட்ல எப்படி போது பாருங்க. ஐயோ இல்லாம இருக்கிறாங்களே, ஐயோ பசியில இருக்கிறாங்களே, ஐயோ தாகத்துல இருக்கிறாங்களே, ஐயோ பாவம் தனிமையில இருக்கிறாங்களே, வறுமையில இருக்கிறாங்களே. இதுதான் இயேசுவின் உணர்வு. தான் இருக்கிறோமே அப்படி இல்ல, பிறர் இருக்கிறாங்களே, பிறர் இருக்கிறாங்களே, பிறர் இருக்கிறாங்களே. இதுதான் கடவுளுடைய இதை புரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் இயேசு என்ன செய்யறார்? அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய உணர்வுகள் அதுதான். அப்ப ஆண்டவரை ஆராதனை செய்ய வருகிற பிள்ளைகளாய் இருக்கிற நாம், நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவை போல இருக்க வேண்டும். அந்த உணர்வுகள் இயேசுவை போல எப்படி அந்த உணர்வுகள் இருக்கிறது? பிறர் என்ன வேதனைப்படுகிறார்கள், பிறர் என்னென்ன கஷ்டங்கள்ல இருக்கிறாங்க, அந்த கஷ்டங்களையும் வேதனைகளும் என்னுடைய பங்களிப்பு என்ன? நான் எந்த விதத்துல அவங்களுக்கு நான் ஹெல்ப்பா இருக்கணும். சத்தான் நம்மளை ரொம்ப வஞ்சிச்சிட்டான். எப்படி வஞ்சிச்சான்? உன்னையே நீ பார், உன் தேவையே நீ பார், உன் குடும்பத்தையே நீ பார், உன் பிள்ளைங்களையே நீ பார், உன் பொண்டாட்டியவே நீ பார், உன் புருஷனையே நீ பார். இதையே வச்சு நம்மளை என்ன பண்ணிட்டான்? நம்ம குடும்பத்தையே நம்மளை பார்க்க வச்சு பிசாசு நம்மளை எல்லாரும் ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம வராதபடி, ஆசீர்வாதத்தினுடைய செயல்களை நாம செய்யாதபடிக்கு, ஆமா அப்படியே சுயத்துல நம்மள பிசாசு நம்மள மாட்டி வச்சிட்டோம். அதுக்கு அடுத்த லிஸ்ட நீங்க பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களை பார்த்தோம்னா இயேசு சொல்றாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே.
ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்க வாங்க வாங்க வாங்க, இதோ பிதாவினுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலாம் வாங்க அப்படின்ற. இதையெல்லாம் ஒண்ணு கூட செய்யாம இருக்கிறாங்க. நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், நீங்க தண்ணி கொடுக்கல. நான் காவல் இருந்தவங்க என்ன நீங்க பார்க்க வரல. அப்படிலாம் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு 6 லிஸ்ட சொல்றாரு. அப்போ இவங்க எல்லாம் அதேதான், இவங்க சொன்ன மாதிரி இன்னொரு கூட்டமும் சொல்லுது, நீங்க எப்ப இப்படி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த சிறியர்கள் ஒருத்தனுக்கு கூட ஒண்ணு கூட நீ செய்யாம இருந்தீங்களே, சபிக்கப்பட்டவர்களேன்ற வார்த்தை அங்க போட்டிருக்கு. ஐயோ, ரொம்ப பயங்கரமான வார்த்தைங்க அது. சபிக்கப்பட்டவர்களே அப்படின்னு போட்டு. அப்படி என்னன்னா, நல்லா கவனிங்க, எந்த ஒரு கிறிஸ்தவன் சுயநலமாக வாழ்றானோ அது கட்டாயமாக அவன் மேல் சாபம் இருக்கு. எந்த ஒரு கிறிஸ்தவ சிஸ்டர் சுயநலமாக வாழ்றீங்களோ உங்க மேல சாபம் இருக்கு. கர்த்தருடைய வசனத்தை பொறுத்து நான் சொல்லுகிறேன். நம்பிக்கை அந்த அது எப்படி பாஸ்டர், என்ன பாஸ்டர், உண்மைதானா பாஸ்டர், பயமா இருக்குது. கண்டிப்பா படிச்சு பாருங்க. அதே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை எல்லாமே எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம வசனத்தை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக இந்த சத்தியம் நமக்கு புரிவதா இருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? எடுத்தும் போது படிங்க பார்க்கலாம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே. பாத்தீங்களா, கவனிச்சீங்களா? சபிக்கப்பட்டவர்களே அப்படின்றாரு. அப்போ சாபம் பிசாசு எப்படி குடும்பத்துக்குள்ள கொண்டு வரான் பாருங்க. குடும்பத்துக்குள்ள கொண்டு வரான். என்ன எப்படி, எதை வைத்து கொண்டு வரான்? நான் விபச்சாரம் பண்ணேன், வேசித்தனம் பண்ணேன், அது வைத்து ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க அதெல்லாம் செய்யாத கூட்டம், அதெல்லாம் செய்யாத கூட்டம். இன்னைக்கு நம்ம கூட சர்ச்சில் அப்படிதானே இருக்கிறோம். விபச்சாரம் யார் பண்ணா, வேசித்தனம் யார் பண்ணா, அதை யார் பண்ணா, இதை பண்ண, திருட்டுமா, கொள்ளடிச்சுமா, கொலை பண்ணுமா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? அடுத்தவங்க படுற கஷ்டத்து மேல கொஞ்சம் கூட கவனமே செலுத்தாம வந்து. அப்படி யாருன்னா இங்க இருக்கிறீங்களா? அப்படி யாராச்சும் ஒரு நபர் இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. அதுல இருந்து நீங்க கொஞ்சம் மனம் திரும்பணும். கொஞ்சம் அல்ல, நல்லாவே மனம் திரும்பணும். பிறருடைய வேதனைகளை புரிந்து கொள்ளணும், பிறருடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளணும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. இங்க பாக்குறோம், ஃபர்ஸ்ட் பாக்குறோம், அந்த பசியா இருந்த எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, அவளெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். என்ன சொல்றாரு பாருங்களேன், 34ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறருடைய கஷ்டங்களை நீங்க பொறுப்பெடுத்து செய்தீங்க, பிறருடைய வேதனைகளை புரிந்து கொண்டு அந்த வேதனையை நான் என்ன செய்ய முடியும் அவங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க ஐடியா எடுத்தீங்க, பிறருடைய வேதனைகளை புரிந்து கொண்டு அவங்களுக்கு உதவி செய்தீங்க. அப்போ அவங்கள பார்த்து இயேசு சொல்றார், you are a blessed people. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். சபையில இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகளே, ஒரு நல்ல செய்தி என்ன? ஒரு பக்கம் சபிக்கப்பட்ட வார்த்தை இருந்தாலும் ஒரு பக்கம் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை வருது. உண்மையா சொல்றேன், அடுத்தவங்களுக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போது, அடுத்தவங்களுக்கு நீங்க அவங்க கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவங்களுக்கு நீங்க உதவியா இருக்கும் போது கட்டாயமாக பரலோகம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. புரியுறவங்க மட்டும் கையை தட்டி தேவனுக்கு நாம நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென். நாம ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த பூமியில சபிக்கப்பட்ட கூட்டங்களாக நாம் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமான ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். அதாவது அடுத்தவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, இங்க பாருங்க, சபிக்கப்பட்டவர்களே அப்படின்ற, சபிக்கப்பட்டவர்களே. ஏன் சாபமா போனாங்க இவங்களா? 42 சாப்பாடு கொடுக்கல, தாகமா இருந்த நீங்க என் தாகத்தை தீர்க்கல, அந்நியனா இருந்த நீங்க என்ன சேர்த்துக் கொள்ளல, வஸ்திரம் இல்லாத இருந்த நீங்க எனக்கு துணிமணி எடுத்து கொடுக்கல, வியாதியா இருந்த என்ன காவலில நான் இருந்த நீங்க என்ன விசாரிக்க வரல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வார்த்தை பயங்கரமா இருக்குங்க 46ல. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நித்திய ஜீவன் யாருக்கு தெரியுமா? அடுத்தவங்களுடைய வேதனையை புரிந்து கொண்டு உதவிகளை செய்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். அடுத்தவங்க பண்ற எந்த ஒரு கஷ்டத்துக்கும் என்னுடைய பங்களிப்பு நான் கொடுக்கறதே கிடையாது. என் குடும்பம் என் குடும்பம் என் குடும்பம் என் குடும்பம், என்னுடைய பிள்ளைங்க, என் மனைவி, என் கணவன், இதுலயே நாங்க ஓட்டிட்டோம்னா, கண்டிப்பா சொல்றேன், கஷ்டமான வார்த்தை தான். இங்க பைபிள் போட்டு இருக்குது, நித்திய ஆக்கினை அடையும். இதெல்லாம் சீரியஸா நாம எடுக்கணும். ஏதோ கதை கேட்டு போற மாதிரி கிடையாது. சத்திய வார்த்தைகள். நம்ம வாழ்க்கையை நாம கண்டிப்பா ஒரு மாற்றத்துக்குள்ள அமைச்சுக்கணும், கொண்டு வரணும்.
ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் வாயை திறந்து ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். நல்ல வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டே இருங்க. சொல்ற வார்த்தைக்கு ஒன்னொன்னு என்ன செய்யணும்? ஆமென். சில சர்ச்சஸ் எல்லாம் நான் போய் பார்ப்பேன். அப்ப அப்படி ஒரு சின்ன சின்ன வார்த்தைக்கு கூட ஆமென் ஆமென் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, ஏன்னா இதை அதை விசுவாசிக்குது, கரை கேட்டு போறது கிடையாது. இதெல்லாம் ரியாலிட்டி, வாழ்க்கை. அப்போ நம்ம லைஃப்ல இருந்து நாம என்ன செய்யணும்? பிறருடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு கட்டாயமாக அவர்களுக்கு நாம் என்ன செய்தே ஆகணும். ஆமா, ஒரு வசனம் போட்டிருக்கு, நல்லா இருக்கு, பயங்கரமான வசனம், இது சூப்பர் வசனம். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவனுக்கு செய்யாம இருக்காத, செய்யாம இருந்துடாத, செஞ்சிரு. உனக்கு திராணி இருக்குது, சக்தி இருக்குது. ஆமென். அந்த நேரத்துல ஒருத்தன் அந்த நன்மைக்காக நிக்கிறான். அந்த நேரத்துல என்ன செய்? அதை நீ செய்யறதுக்கு உனக்கு பலன் இருந்தோம், நீ செய்யாம போனா அது பாவமாயிடும் போட்டு. சொல்றது புரியுதுங்களா? அதனால கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறருடைய தேவைகளையும் நினைவுக்கு கொண்டு வரணும். ஆமென். அதுதான் கிறிஸ்டியானிட்டி, அதுதான் கிறிஸ்தவம். சும்மா நம்ம சர்ச்சில் பாட்டு பாடிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு போவது மட்டும் அல்ல. இது நல்லது, ஆனா அது மட்டும் அல்ல. நம்ம எல்லாரும் நம்ம கிராமத்துல யார் பசியா இருக்கிறாங்க, யார் வஸ்திரம் இல்லாம இருக்காங்க, யாரு வேதனையில இருக்கிறாங்க, யாருக்கு என்னென்ன பிரச்சனை, அது எல்லாம் நம்ம எல்லாமே, யாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல. இந்த பிள்ளைங்க கொஞ்சம் சவுண்ட் கம்மியா சொல்லுவோம். அது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, எல்லாமே. அந்த மாதிரி ஒரு வீட்டுல போயிட்டு என்னப்பா பிரச்சனை, என்னம்மா உனக்கு, நீ சாப்பாடு செய்யல சிஸ்டர், நம்ம நீ சொல்ல வேண்டியதானம்மா, நம்ம இப்படி இருந்துட்ட, இருமா வாமா வீட்டுக்கு வாமா, கையில இருக்கிற ஒரு அரிசி கொடுத்து அமிச்சு, அப்படிலாம் தான் நம்ம பண்ணணும், அப்படிதான் வாழணும். ஆமென். வாய் இருக்குதா எல்லாருக்கும்? வாய் இருந்தா ஆமென் சொல்லலாமே. உண்மையா இருக்கிறவங்க ஆமென் சொல்ல வேண்டாமே. ஆமா, அதுதான் சரியா? இந்த எனக்கு ஞாபகம் வருது, இந்த குழந்தைங்க எல்லாம் முதல்ல அம்மா சொல்லு அம்மா சொல்லு அப்படின்னும் போது யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? குழந்தைங்க தான் சொல்லுவோம், அம்மா அம்மா சொல்லு சொல்லு. இப்போ நல்லா வந்துட்ட பிறகு அந்த குழந்தைகிட்ட போய் அம்மா சொல்லு அப்படி சொன்னேன், அட உனக்கு வேலை கிடையாது, போமா அப்படி. அந்த மாதிரி நான் ஆமேன் சொல்லு சொன்னா நீங்களா என்ன விசுவாசி தான்? இப்படி வருவீங்கன்னு தெரியாம போச்சு. என்ன விசுவாசி தான்? குழந்தை விசுவாசி தான், தெரிஞ்சு நீங்களே புரிஞ்சுக்கணும். ஆமேன் சொல்றதுக்கு நான் கரெக்டா சொல்லும் போது ஆமேன் சொல்லும் போது என்னதான் உங்களுக்கு அது உள்ள இருந்து வரணும், கேட்டுலாம் வரக்கூடாது. ஆமேன்லாம் அப்போ வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஆமேன் சொல்லும் போது என்ன, நீங்க வளர்ந்த விசுவாசின்றதை காட்டுது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா, அப்ப பாஸ்டர் ஆமேன் சொல்லுன்னு சொன்னா குழந்தையா இருக்கீங்கன்னு அர்த்தம். இது கூட ஆமேன் இல்லையா? சரி, ஓகே, கவனிங்க. அப்போ ஒவ்வொருவரும் நாம என்ன செய்யணும்? பிறருடைய தேவைகளை நாம என்ன செய்யணும்? பூர்த்தி செய்யணும். சரியா? கண்டிப்பாங்க, அது தேவன் நம்ம வைத்திருக்கிற முக்கியமான பொறுப்பு, கடமை. அதை நம்ம செய்யணும். அப்பதான் நீங்க நல்லா பாருங்களேன், உங்க வீட்டுல உண்மையா சொல்றேன், இந்த மாதிரி செயல்லாம் நீங்க பண்ணி பாருங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? சொல்லும் போது நமக்கு ஞாபகம் வருது, ஞாயிற்றுக்கிழமைனா எத்தனையோ கர்த்தர் பிள்ளைங்க சரியா வந்து என்ன போற, மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுறான். ரொம்ப நான் கூட ஒரு ஆள் சரியா சாப்பிடும். ஆனா நானே அந்த பொறுப்புகளை செய்தேன், உண்மையா சொல்றேன், நான் ஆசீர்வாதமா தான் இருக்கு. ஆனா இப்போ ஏதோ ஒரு மெசேஜ்ல தான் அந்த காரியத்தை கொடுத்து சொல்லும் போது நிறைய குடும்பங்கள், இன்னைக்கு கூட ஒரு குடும்பம் அரிசி கொண்டு வந்து வச்சிருக்கிறான். சரியா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க உண்மை எழுதி கூட வச்சுக்கீங்க, இதை செய்றீங்கல்ல நீங்க, நான் எழுதி உங்களுக்கு எழுதி வச்சுக்க நான் கூட எழுதி தர முடியும். உன் வீட்டுல நீ உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு அப்பத்துக்கோ எதுக்கோ தண்ணிக்கோ குறைய இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க அடுத்தவங்களை நீங்க என்ன செய்றீங்க? இப்ப நமக்கு புத்தி இப்படி போலாம், இது இருந்தா ஒரு 2 நாள் என்ன செய்யலாம், என்ன போற 5 பேருக்கு அதுல என்ன நமக்கு எந்த நம்ம குழந்தைங்க என்ன சாப்பிடுது இருந்தா நம்ம வீட்டுக்கார நம்ம கொண்டாட்டி நம்ம வீட்டுல இருக்கிற சாப்பிடு நேரத்துக்கு கொடுக்கணும். புரியுது நான் சொல்றது? ஆனா நீ இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்க,
கர்த்தர் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நாம் ஆசீர்வாதமா இருக்கும். நான் உண்மையா சொல்றேங்க, அப்பத்துக்கும் தண்ணிக்கும் உனக்கு நீ எதை செய்யறியோ அதுக்கு அனுப்பு, பலன் அனுப்பு. ஆமென். இப்ப நல்ல கலனை நம்ம செய்தோம்னா நல்லதா நாம அனுப்பும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். கண்டிப்பா சொல்றேன், எனக்கெல்லாம் எங்க ஃபேமிலில சாப்பாட்டுக்கே கர்த்தர் குறை வச்சதே கிடையாது. ஏன்னா நல்லா கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும். கொடுக்க 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 கொடுக்கதான் என்ன செய்யுது, கிணறு சுரக்க ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. நல்லா கொடுக்கணும். கஞ்சாம்பட்டி மாதிரி என் குடும்பமே போதும்னு என்ன செஞ்சிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. அப்படித்தான் இருந்தாலும் செய்யாது. சபிக்கப்பட்டவர்கள் என்ன அர்த்தம், ஒரு பிளஸிங்ஸ் என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில பார்க்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுது? இதெல்லாம் புரிஞ்சுக்க. முதல்ல பசி உணர்வு. முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தவன சொல்றாரு பாருங்க, பசியா இருந்தேன். இயேசு சொல்றாரு என்ன, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ பாருங்க, அநேகர் பசியா இருக்கிறாங்க. இயேசுவோட உள்ளம் அதை பார்க்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அநேகர் பசியா இருக்கிறாங்க. இயேசுவோட உள்ள அதை பார்க்க. நம்ம கிராமத்துல எவ்வளோ பேர் பசியா இருக்கிறாங்க. இயேசுவோட உள்ள அதை பார்த்துக்கிட்டு. ஆமென். நம்மளை சுற்றி இருக்கிற கிராமம், நீங்க பழகிற கம்பெனில இருக்கிற எத்தனையோ பேர் எங்க பசியா வந்து வேலை செய்யறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எல்லாம் யோசிக்குது. ஒரு மகிமை. இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் சண்டையில தூரமா டிஸ்டர்ப் ஆகும். எத்தனையோ பேர் என்னது கம்பெனில பசியா வந்து வேலை செய்வாங்க. அந்த அருமை எனக்கு தெரியும். எங்க அக்கா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது காலையில சாப்பிடாம தான் வேலைக்கு போகும். எங்க சின்ன அக்கா காலையில சாப்பிடவே கிடையாது, சாப்பிடாம தான் வேலைக்கு போய் மத்தியானம் இங்க வீட்டுல அது அந்த மத்தியான சாப்பாடு காலைல சாப்பிட்டோம்னா மத்தியானம் இருக்காது. இப்படிலாம் வந்து பாருங்க. சொல்றது புரியுதுங்களா? பசியின் கொடுமை பயங்கரம். அப்போ நீங்க யாராவது ஒருத்தவங்க பசி அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா கட்டாயமாக நீங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு சாப்பாடு கை செய்து கொடுத்துருங்க. உங்களுக்கு சாப்பிட்டு இருக்கிறத கூட பசி கொடுத்துருங்க. செம்ம பிளஸிங்கா இருப்பீங்க நீங்க. ஆமென். ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. பசியா இருக்கிறவன பார்க்க வச்சு நல்லா முட்டை முட்டை சொன்னா சீக்கிரத்தை வயிறு வெடிச்சிடும். ஆமென். சோத்திரம். புரியுதா? பசியா ஒருத்தவங்க இருக்கிறத பார்த்தோம்னா சாப்பிடுறத விட கொடுத்துடணும். நமக்கு தெரியும். ஏன்னா அடுத்த வேலை நம்ம கிட்ட இருக்குது. ஆனா அவனுக்கு அடுத்த வேலை இல்ல. பாவம், அதுதான் அவனுக்கு. நல்ல இயேசு சொல்றாரு, பசியா நான் இருந்தேன். அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க. உலகத்துல இருக்கிற யாருமே பசியா இருக்கக்கூடாது. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். உலகத்துல இருக்கிற யாருமே என்ன செய்யக்கூடாது, பசியா இருக்கக்கூடாது. அதான் அந்த வேர்ட் சொல்றாரு. எனக்கு எல்லாரும் கொடுத்தீங்களப்பா, அது எனக்கே கொடுத்தீங்கன்ற கடவுள் சொல்றார், தெய்வம் சொல்றார், இயேசு சொல்றார், எனக்கே சாப்பாடு கொடுத்தீங்கன்ற. ஆண்டவருக்கு மகிமை. அதனால பசியா இருக்கிறவங்களுக்கு யாரு பார்த்தாலும் சரி, தயவு செய்து சொல்றேன், அவங்களுக்குமா பேசாதீங்க. அவங்களுக்கு என்ன செய்யுங்க, சாப்பாடு தாராளமா கொடு. பசியினுடைய கொடுமையை பத்தி நான் சொல்றேன். பசிக்கிற நேரத்துல ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன், அது நமக்கு ரொம்ப சாபமா கொடுக்கும். அது வந்து விளையாட்டாலே எடுக்க கூடாது. உண்மையா நடந்த ஒரு விஷயத்த, அந்த காரியத்தை நான் சொல்றேன். என்னமோ சொன்னா பேசுறேன். கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்யாணம், ஒரு பெரிய கோட்டீஸ்வரன், பணம் குறையவே கிடையாது, நல்ல ஒரு தொழிலதிபர், பெரிய தொழிலதிபர், அவர் வீட்டு கல்யாணம். அப்போ அந்த வீட்டு கல்யாணத்துல ஒரு பெரிய இடத்துல அந்த கல்யாணம் நடத்துறாங்க. உண்மையா நடந்த விஷயம். அப்போ தொழிலதிபர் கல்யாணம்னா யாரு வருவா? உலகத்துல தொழிலதிபர்லாம் வருவாங்க. இப்ப நடந்து பத்தி அம்பானி கல்யாணம் அந்த மாதிரி வராங்க. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வராங்க கல்யாணத்துக்கு. சாப்பாடா சாதாரண சாப்பாடு இருக்காது, அமோகமான சாப்பாடு. எல்லாம் பந்தியில உட்கார வச்சு பெரிய பெரிய விஐபிங்க தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க.
அப்போ இந்த தொழிலதிபர் என்ன செய்யறாருன்னா அப்படியே பார்வை பார்த்துட்டு வர்றாரு. யார் யாரு சாப்பிட்டுங்கிறாங்க எல்லாருக்கும் வணக்கம் போட்டு சொல்லுவாங்கல்ல. கல்யாண நேரத்துல அதான் செய்வீங்களா? சில வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் போனோம்னா சாப்பிடுங்கன்னு சொல்ல விட மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? பத்திரிக்கை மட்டும் என்ன செஞ்சிருவாங்க, வீட்டுல கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு நீங்க போய் பாருங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. சில 100ல நான் 80% பார்த்திருக்கிறேன். சாப்பிட்டு போங்கன்றதுதான் பழக்கம். ஆனா சில ஆளெல்லாம் நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிட்டா கட்டா போ, உனக்கு கேட்கவும் போறது இல்லை. சரியா? அந்த பத்திரிகை வர வச்சுட்டு இவங்க ஏன் தான் வந்தாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை வர சில பார்ப்பாங்க. அது அதை விட கொடுமையா வைக்காம இருக்கலாமே. ஆமென். சில இடத்துல நான் பார்த்திருக்கிறேன், கிறிஸ்தவத்திலேயே பார்த்திருக்கிறேன். சந்தோஷமா பார்த்தா வந்து பாஸ்டர் வந்துருக்கு அப்படி இப்படின்னா வெளியே எடுத்து சொல்றேன். ஐயோ, ஒரு முறை அப்படிதான் போயிட்டு நானும் ஜானும் முகத்துல கறி பூசணும் வந்தோம். புரியுதா? கையில காசை கொடுத்துட்டு வெளியே வரோம். ஒரு ஆளு சாப்பிட்டீங்களான்னு நம்மள கேட்கல. நேரடி இருக்கிறாங்க. இதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்டின்ஸ். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமா. எப்பவுமே நான் சொல்றேன், எதிராளியா இருந்தா கூட உன் வீட்டு கல்யாணமோ உன் நல்ல காரியத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கள அன்போடு விசாரிச்சு சாப்பிட்டு நீங்க போய் தான் ஆகணும்னு சொல்றதுதான் நான் நம்ம சர்ச்சில் கத்துக் கொடுக்குற முக்கியமான காரியம். யாரா வேணாலும் இருக்கட்டும், முகத்துல காரியம் தூப்பி சண்டை போட்டவங்கள கூட இருக்கட்டும், வீடு ஏறி வந்துட்டாங்க, அவங்களுக்கு முதல் வார்த்தை தண்ணி எடுத்து கொடுத்து சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டுதான் நீ போய் ஆகணும், அதை தயவு செய்து நீங்க சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரியா? அப்போ இந்த கல்யாணத்துல இவர் என்ன பண்றாரு, பார்த்துட்டு வர்றாரு. அப்ப எல்லாரும் சாப்பிட்டுறாங்க. நல்ல விஐபி எல்லாம் தட்டி கொடுத்து நல்லா சூப்பர், இப்படி பெரிய பெரிய விஐபி எல்லாம் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கை பிடிச்சிட்டு செஞ்சுக்கிட்டே வர. அந்த நேரம் பார்த்து கவனிங்க, ஒரு பிச்சைக்காரனை போன்ற இருக்கிற ஒரு மனிதன் எப்படியோ உள்ள நுழைஞ்சிட்டான் அந்த கல்யாணத்துக்குள்ள. பசி கொடுமை, உட்காந்து சாப்பிட்டு கைய அவன் வரும்போதே பயப்படுறான். கிட்ட வர போறாரு, ஐயோ பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசி கொடுமையில ஒரு வாய் எடுத்து அவன் வைக்கிற நேரத்துல அவன் கைய பிடிச்சி லெடி, எப்படி இந்த இடத்துல வந்து நீ உட்காரலாம், யார் இவனை உள்ள விட்டது? சொல்றான், சார் வந்துட்டு உட்கார்ந்துட்டேன், தயவு செய்து நான் அந்த பசிக்கிற நேரத்துல சாப்பிட்டு போயிடுறேன் சார், கொஞ்சம் கம்மனு விட்டுருங்க சார். கம்மனு விடவா? அவனை காலரை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டேன். காலரை பிடிச்சி தூக்கி கொண்டு போய் வெளியே தூக்கிட்டு போய் தள்ளிட்டாரு. தள்ளும்போது இன்னொரு முறை இந்த மாதிரி எங்கேயுமே நீ போக கூடாதுதான் அப்படி சொன்ன போது அவன் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை, இன்னைக்கு நீங்க என்ன வெளியே தள்ளிட்டீங்கல்ல, கரெக்டா 16வது நாள் உன் பிள்ளையோட இளவு காரியத்துக்கு நான் வந்து சாப்பிடுவேன் சொல்லிட்டு போயிட்டான். போடாடே போடா அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிட்டான். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அவன் சொல்லிட்டு போன 3வது நாளே பிள்ளைக்கு பயங்கரமான கடுமையான காய்ச்சல், பையனுக்கு கடுமையான காய்ச்சல், பயங்கர காய்ச்சல். எந்தெந்த டாக்டர்ஸ் எல்லாம் போய் பாக்குறாங்க, ஒண்ணு கூட சரியாவல. கடைசியா அவன் இறந்து விட்டான். உண்மையா நடந்ததுக்கு பயமா இருக்குது. இதை நம்ம கேட்கும் போது இறந்துட்டான். அப்போ 16ஆம் நாள் அவனுக்கு வருது. அது தொழிலதிபர் சொல்றான், நிச்சயமா அந்த பிச்சைக்காரன் அந்த இந்த இடத்துக்கு வருவான், நீங்க பாருங்க அப்படின்ட்டு. கரெக்டா 16ஆம் நாள் அவன் வரான். அப்போ கேட்கிறாராம், இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை விட்டு போயிட்டியே, உனக்கு நல்லதா அப்படின்னு கேட்டான். அதை நான் சொன்னா, உண்மையா சொல்றேன், நான் அந்த சாபத்தை விடல, என் வயிற்றுல இருந்த பசி அந்த சாபத்தை விட்டுச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் மனசார சாபம் இல்ல, பசி கொடுமை அந்த சாபத்தை விட்டு. புரியுதுங்களா? அதான் நான் சொல்றேன், யாராச்சும் வந்து உங்க கல்யாணத்திலயோ உங்க ஃபங்க்ஷன்லயோ ஏதோ வந்து உட்காந்துட்டாங்க, பந்தியில உட்காந்துட்டாங்க, ஏதோ வரும்போதே நீங்க தடுத்து அவசியம் கூட பரவாயில்ல, உட்காந்துட்டாங்க, சாப்பிட போறாங்க, தயவு செய்து உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துல கை பிடிச்சிடாதீங்க. ஆமென். ஏன்னா அது அவ்வளவு ஒரு பெரிய கொடுமை. பசின்றது பயங்கரமான கொடுமை, புரியுதா? ஆனா அந்த கொடுமைக்கு நீங்க ஒரு மருந்தாக உங்க உணவை கொடுக்குறீங்க பாத்தீங்களா? அது நான் சொல்றேன், கேன்சர்ல இருக்கிற ஒரு மனிதனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டருக்கு சமானம்.
பசியா இருக்கிறான் பாரு, அவனுக்கு அந்த நேரத்துல நீங்க ஒரு உணவு கொடுக்குறீங்க பாத்தீங்க, ஒரு வேளை உணவு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, கேன்சருக்குன்னு வர ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சரியான ஒரு நிவாரணத்திற்கு டாக்டருக்கு நீங்க சமான். கர்த்தர் பார்வையில சொல்றேன். ஆமென். கண்டிப்பா கர்த்தர் பிள்ளைகளை இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. நிச்சயம் சொல்றேன், நீங்க இப்படி செய்யும் போது நான் நினைக்கிறேன் ஏசப்பாவுடைய உள்ளம் எப்படி குளிரும் இல்ல? எப்படி இல்ல யோசிச்சு பாருங்களேன். சந்தோஷப்படும் இயேசுவோட உள்ளம் என் பிள்ளை பாருப்பா, எனக்கு கொடுக்குது, இயேசுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்து தான், அதுதான் சொல்றதுல, எனக்கே நீங்க என்ன செய்தீங்க, கொடுத்தீங்க, எனக்கே நீங்க செய்தீங்க. அப்போ இயேசுவோட உள்ளம் குளிரப்படுது. அவர் உணர்வு என்ன உணர்வு? என்ன உணர்வு? பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தெரியுதா? இன்னையில இருந்து என்ன பண்ணணும் நீங்க? யாரு பசியா வந்தாலும் அம்மா அப்படின்னு வீட்டுல உங்களை கூப்பிட்டா கூட சரி, கண்டிப்பா வீட்டுல கஞ்சோ பழையதோ கூழோ எதுவோ பிரியாணி செஞ்சு வச்சிருந்தா கூட சரி, ஏன் பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்க கூடாதா? பீஸோட கொடுக்க கூடாதா? சொல்லுங்க. பிச்சைக்காரங்க சொல்றது கூட தப்புதான், தர்மம் கேட்கிறவங்க தான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? நல்லா கொடுக்கு. நேற்று பூங்கோதை நல்லா கொடுத்தாங்க எங்களுக்கு. சிக்கன் பீஸா இருந்தது. சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்போம். சரி, அதுக்கு எல்லாரும் பிரியாணி செஞ்சு வச்சிடாதீங்க. சரியா? நான் பிரியாணி இதெல்லாம் சொல்றேன். அந்த பசின்னு வரும்போது அந்த சாப்பிட்ற பத்தியா செம்ம ஆசீர்வாதம். ஆசீர்வாதம், பயங்கர ஆசீர்வாதம். நல்லா நம்ம சச்சாங்கலாம் சரி ஒரு நாள் சொன்ன எல்லாம் எல்லாரும் எங்க அம்மா சீலா எங்க வரலையா இன்னைக்கு? முடியலையா? சரி சரி, ரொம்ப நல்லா விசுவாசி, நல்லா கவனிச்சிங்கப்பா. ரொம்ப சந்தோஷம். தூங்கவே முடியாத அளவுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. ரொம்ப உங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கவனி. இப்ப நல்லா என்ன செய்யணும்? சரியா? பசியா வரவங்களுக்கு என்ன செய்யணும்? நல்ல உணவு கொடுங்க. விடியேறி வராங்க. நான் சொல்றேன், ஒரு தர்மம் கேட்க வரவங்களும் பசின்னு வரும்போது காசை கூட கேட்பான், கொடுத்துறாதீங்க. அது வேற விஷயம். காசை கூட கேட்டா என்னத்துக்கு காசு? நான் சொல்றது புரியுதா? அது வேற விஷயம். ஆனா பசின்னு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு எந்த ஒரு தேவைக்குமே கிடையாது. அவங்க உயிருக்கு, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்க உயிருக்கு. மறுபடியும் சொல்றேன், காசுன்னு கேட்டா அவன் வாங்கி குடிக்க கூட செஞ்சிருவான். காசுன்னு கேட்டா அவன் வாங்கி, புரியுதா, போதை பழக்கத்து கூட போடுவான். ஆனா பசின்னு வரவன் என்னங்க செய்ய போறான்? என்ன செய்ய போறான்? அவன் வயிற்றுக்குதான் அது போகும்போது. அதுதான் அது கடவுள் உண்டாக்குன இந்த உடலுக்கு நீங்க ஆதாரம் கொடுக்குறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதுவும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க, பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அது கர்த்தர் பிள்ளைகளே, இயேசு நீங்க சொல்ற வார்த்தை என்ன? பசியா இருந்தேன், நீங்க என்ன செய்தீங்க? என் பசியை தீர்த்தீங்க. எல்லாம் எழுந்திருப்போமா? கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் சரியான நல்ல மகிமையான உணர்வு. ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு அந்த உணர்வு வேணாம்ப்பா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? இன்னையில இருந்து தீர்மானம் எடுத்துங்க. பசின்னு என் வீட்டுக்கு யார் வந்துட்டாலும் சரி, பசி எனக்கு சாப்பாடு இருக்குதா கொடுங்களேன்னு கேட்டுட்டாங்கன்னா சரி, ஆண்டவரே நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம்ப்பா. ஆண்டவரே, அது ஏழையா இருக்கட்டும், பணக்காரா இருக்கட்டும், யார் நடுத்தர குடும்பமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்மளால முடிஞ்சதை பசி நேரத்துல கொடுத்து பாருங்க. பரலோகத்தை நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் பார்வையில ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்க குடும்ப சாதத்துக்குள்ள தேவைப்படுது. இந்த ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்க பிள்ளைங்களோட ஆசீர்வாதமா இருப்பாங்க. நல்ல பிதாவே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. திரும்பியுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் இயேசுவின் உணர்வு என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு வருகிறோம். அதன்படியாய் நாங்கள் வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த எங்கள் உதவி செய்யும். இந்த வார்த்தைகள் 100 பலம் தரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். இடது கை நெஞ்சில வைங்க, வலது கை தலைமையில் வைங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம்
இயேசு வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you sisters. God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை வாழ்த்துங்கள். தேவக்கரம் கூட இருக்கும். அடுத்த வாரம் திருவிருந்து எடுக்காதவர்கள்லாம் நீங்க ஜெபத்தோட வாங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்வார். ஆமென்.